156 பாடல் ஒலிக்கப்படுகின்றது. அறமாய அஞ்செழுத்து உள்நடுவாக பரமாய நவசிவ பார்க்கில் மவயனசி பரமாய சிய நமவாம் பரத்து ஓதில் பரமாய வாசி மயனமாய் நின்றே. இதன் விளக்கமாக சிவய நம என்ற 5 எழுத்து மந்திரத்தில் சிவ இரவியையும் நம இறைவனையும் ய ஆன்மாவையும் குறிக்கும். இந்த ய எழுத்தை முதலாக கொண்டு ய நம சிவ மவய நசி சிய நமவ வசிம என சிவய நம என்ற முறையில் வரைந்து அவற்றை தொடர்ச்சியாக வாசிக்கும் போது இந்த பாடலுடைய பொருளை நாம் உணர முடியும் என்று குறிப்பிடுகின்றார்கள். மிக்க நன்றி. வாருங்கள் பாலசுந்தர ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. அனைவருக்கும் காலை வணக்கம். ஓம் திருமூலரின் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரத்தில் 4ஆம் தந்திரம் 2வது அத்தியாயம் திரு அம்பல சக்கரத்தின் 4 வகையான தியானத்தை இன்று பார்க்க உள்ளோம். பாடல் 946 திரு அம்பல சக்கரத்தில் 33வது பாடல். பரமாய அஞ்செழுத்து உள்நடு ஆக பரமாய நவசிம பார்க்கில் மவய நசி பரமாய சிய நமவ ஆம் பரத்து ஓதில் பரமாய வாசி மயனமாய் நின்றே என்பது பாடல். இங்கு பரமாய 5 எழுத்து உள் நடுவாக அது சிவமந்திரமாகும். அதாவது சிவய நம. ஓம் என்பது இறைவனை குறிக்கும் ஓரெழுத்து மந்திரம். இது பிரம்மாந்திரத்தில் உள்ளது. அதற்குள் அடக்கம் சிவய நம. இவற்றை 5 வகையாக நாம் உச்சரிக்கலாம். அந்த உச்சரிக்கும் பொழுது முதல் வரி சிவய நம. இதில் பரமாக விளங்குவது யா, அதாவது வெட்ட வெளி என்பார்கள். அதையே இறைவனாகவும் நாம் கருதலாம். ஏன்னா வெட்ட வெளியில் இருந்துதான் அனைத்தும் தோன்றியது. அதற்கு அடுத்து மகாரத்தை ஆரம்பமாக வைத்து நாம் இம்மந்திரத்தை சொல்ல இந்த உலக வாழ்வில் இன்பத்தை துய்க்கலாம். இதே சிகாரத்தை மையமாக ஆரம்பமாக வைத்து நாம் இம்மந்திரத்தை உச்சரிக்க ஞானம் பெறலாம், அதாவது தெளிவு பெறலாம். வகாரத்தை ஆரம்பமாக வைத்த இம்மந்திரத்தை ஓத மலம் நீங்கும். அதே சமயத்தில் யகாரத்தை ஆரம்பமாக வைத்து நாம் தியானிக்க பரமாய சிவத்தை அடையலாம் என்பது இப்பாடலின் கருத்தாகும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. சொல்லுங்க ஐயா. திருப்பூர் பாலையா. வணக்கம் ஐயா. கேள்வி ஒன்றும் இல்லைங்க. நன்றிங்க. The more you read, the more you know. The more you know, the more you realize how much you don't know. This realization is beginning of true critical thinking அப்படின்னு ஒரு நெட்ல படிச்சது பிரகாரம் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ இந்த மந்திரங்களை ஜபிக்கின்றோமோ அவ்வளோக்கு எவ்வளோ உணர்தல் கிடைக்கும். உணர சயின்டிஃபிக்காக சொல்லும்போது கிரிட்டிக்கல் திங்கிங்கில் நம்ம எக்ஸ்பர்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்வதாகவே உணர்கின்றேன். அப்புறம் இந்த மிஸ்டர் பீன் அப்படின்றவர் தன்னுடைய வாழ்நாளில் நிறைய கருத்துக்களை சொன்னார். அதில் முக்கியமானது, சந்திரனை பார்த்தால் கடவுளின் அலைகளை காண்பீர்கள், சூரியனை பார்த்தால் கடவுளின் சக்தியை காண்பீர்கள், கண்ணாடி முன் நின்று பார்த்தால் கடவுளின் சிறந்த படைப்பை காண்பீர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நாம நம்மளையே கண்ணாடியில பார்த்து நம்முடைய படைப்பை பிரமித்து இறைவனுக்கு நன்றி கடன் உடையவராக இருப்போம் என்று கூறுகின்றேன். மிக்க நன்றி.
இன்றைக்கு வேற யாரும் வரலையோ? இந்தியா மேடம் ஓகே கீழே இருக்காங்க, பாருங்கம்மா. வணக்கம். பீதாம்பரன் ஐயா 2 பேருமே இன்வைட் பண்ணியிருக்கேன், நான் கீழே பார்க்கல. இந்தியா மேடம் உங்களையும் வந்துட்டீங்களா? வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாய போற்றி. ஓம் திருமூலரே போற்றி. 946வது திருமந்திரம். பரமாய அஞ்செழுத்துள் நடுவாக பரமாய நம சிம பார்க்கில் மவய நசி பரமாய சிய நம வாம் பரத்து ஓதிர் பரமாய வாசி மாய நமாய் நின்றே. பரமாய அஞ்செழுத்துள் நடுவாக 5 எழுத்து மந்திரம் நாம் அறிந்ததே. ஓம் நமசிவாய போற்றி என்று நாம் ஒரு நாளில் பலமுறை சொல்கின்றோம். அதைத்தான் திருமந்திரத்தில் திருமூலர் விளக்கமாக கூறுகின்றார். பரமாய அஞ்செழுத்துள் நடுவாக, எல்லாவற்றிற்கும் மேலானவர் நம்முடைய திருமூலர் எழுதிய திருமந்திரத்தில் விளக்கமாக வருகின்ற பரம்பொருளாகிய சிவபெருமான். எல்லாவற்றிற்கும் மேலான 5 எழுத்து மந்திரமாகிய இந்த மந்திரத்தில் அவர் குறிப்பிடுவது சிவாய நம. ஒவ்வொரு எழுத்துக்கும் பல அர்த்தங்கள் உண்டு. மந்திரத்தினுடைய சிறப்பு அந்த ஒவ்வொரு எழுத்திலும் விளக்கமாக இருக்கின்றது. சிவாய நம என்றாலும் அதற்கான பொருள் பலவாக இருக்கும். சிவசிவ என்றாலும் அதற்குரிய பொருள் வேறொன்றாக இருக்கும். இந்த இடத்தில் அவர் குறிப்பிடுவது சிவாய நமவின் நடுவான எழுத்து ய ஆகும். இது முக்கியமானது. இந்த 5 எழுத்தை ய ந வ சி ம என்றும் ம வ ய ந சி என்றும் சி ய ந ம வ என்றும் வாசி ம ய ந என்றும் தியானிக்கும் முறையை எண்ணி உயர்க. நமக்கான குரு ஒருத்தர், அந்த குரு நமக்கு ஒவ்வொரு எழுத்துக்கான விளக்கத்தையும் கூறுவதை அறிந்து, நூல்கள் கூறுகின்ற விளக்கத்தையும் அறிந்து நாம் திருமூலர் எழுதிய திருமந்திரத்தினுடைய பொருளை உணர்ந்து நம் வாழ்வில் உயர்வான எண்ணத்தோடு வாழ வேண்டும். ஒவ்வொரு நொடியும் நல்ல வண்ணம் இந்த பூமியில் வாழ வேண்டும் என்பதுவே திருமந்திரத்தினுடைய நோக்கம். திருமூலருடைய நோக்கமும் அதுவே. நாம் நன்றாக வாழ்வோம், அனைவரையும் வழிப்படுத்தி நன்றாக வாழும் வண்ணம் நம்மளுடைய எண்ணத்தாலும் சொல்லாலும் செயலாலும் அவர்களுடைய வாழ்வுக்கு வழிகாட்டியாக திகழ்வோம். நன்றி, வணக்கம். மிக்க நன்றிங்கம்மா. தமிழ் ஆளுமை, தமிழ் சொல்லாடல் இவையெல்லாம் தங்களுக்கே உரியது. மிக்க நன்றிங்கம்மா. பாருங்க பீதாம்பரம் பண்ணன் ஐயா. வணக்கம் ஐயா, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். திருமூலர் திருவடியே போற்றி. இந்த பாடலினுடைய கருத்தை அம்மையார் நல்ல அற்புதமாக சொன்னாங்க. அவங்களுடைய சொல்லினுடைய ஆளுமை, தமிழினுடைய அந்த சொற்றொடர் நல்ல அருமையா இருக்கு கேட்பதற்கு. நன்றி, மிக்க நன்றி. பரமாய அஞ்செழுத்துள் நடுவாக பரமாய நமசிவ பார்க்கின் மயன மவயனசி பரமாய சிய நம வாம்பரமாய் தோன்றி பரமாய வாசி மயனமாய் நின்றே. அதாவது பஞ்சாசர மந்திரம் எல்லாருக்கும் நன்மையை தரக்கூடியது. கல்வி கற்றவங்களா இருந்தாலும் சரி, கல்வி கற்காதவங்களா இருந்தாலும் சரி, பொருள் உள்ளவங்களா இருந்தாலும் சரி, பொருள் அற்றவங்களா இருந்தாலும் சரி, 4 வர்ணத்தினர் தான் இருக்காங்க. பல பேர் இருக்காங்க, பல தொழில் பண்ணக்கூடியவங்க. ஆனா 4 வர்ணத்தினர் தான் நம்ம ஆகமத்துல பிரிச்சு வச்சிருக்காங்க. அது போல இந்த இடத்துல 4 வர்க்கத்தினரெல்லாம் நாம பிரிச்சுக்கலாம். ஒண்ணு கல்வி கற்றவர்கள், மற்றொன்று கல்வி கற்காதவர்கள், பொருள் உள்ளவர்கள், பொருள் அற்றவர்கள். இந்த 4 வர்க்கத்தினர்ல இந்த பஞ்சாசார மந்திரத்தை யார் ஒருவர்
மனதார தியானித்து அதை சிக்கன பிடித்து கொள்கிறார்களோ அவர்கள் வந்து திண்ணமாக இறைவனுடைய திருவடியை நாடுபவர்களாக விளங்குகிறார்கள். அதுக்கு வந்து படிக்கணும் படிக்கக்கூடாது, கல்வி கற்கணும் கற்கக்கூடாது, பொருள் இருக்கணும் இருக்கக்கூடாதுன்றதுக்கு அவசியமே இல்லை. அப்போ வந்து இந்த புவி உலகத்துல புற உலகத்துல எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் இறைவனை திருவடியை பொதுவாக காண முடியும். அதுதான் மனித பிறப்பினுடைய நோக்கம். மனிதன் அதான் நான் யார் அப்படின்றத உணர்வதற்கு மனித பிறப்பினுடைய நோக்கத்தை அறியாமல் புற உலகில் புவி உலகில் இந்த மாய உலகில் இந்த இன்ப துன்ப உலகில் உழண்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனா திருமூலர் வந்து ஒவ்வொரு பாடல்லையும் ஒரு விதமா சொல்றாரு. இந்த இடத்த நடுநாயமாக விளங்கக்கூடிய யகாரம் யா அது தான் இவங்களை வந்து பண்படுத்துறதே, அதை வந்து தெரியாத அளவுக்கு வச்சிருக்கிறது, சூக்குமமாக வச்சிருக்கிறாரு. அந்த யாவினுடைய தன்மையை யார் உணர்கிறார்களோ அவர்கள் வந்து இந்த பஞ்சாசர மந்திரத்தை சிக்கன பிடித்துக் கொள்வார்கள். அப்படி பிடிக்காதவர்கள் வந்து எப்படி இருந்தான்னா மறுபடியும் அவங்களுக்கு இருக்கு, மறுபடியும் அவங்களுக்கு அவ்வளவுதான், நீங்க போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீக்கிடுவாங்க. அப்ப இந்த பஞ்சாசர மந்திரத்தின் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு அந்த வடிவமாகவே நான் இருக்கிறேன் அப்படின்னு ஏற்கனவே பார்த்த பாடல்கள்லாம் நம்ம சொல்லியிருக்கோம், பார்த்துருக்கோம். அப்ப இந்த இடத்த முக்கியமா அந்த இந்த பரம்பொருளுக்கு இது வந்து அப்படியே அதுவாகவே நான் இருக்கிறேன், நடுநாயகமாக விளங்கக்கூடிய அந்த சிவைய நம அந்த யா என்ற எழுத்தை யகாரத்தினுடைய தன்மையை யார் ஒருத்தர் உணர்ந்து கொள்கிறார்கள், அந்த ஆத்மா எதுக்குதான் பிறந்திருக்குது அப்படின்றத உணர்ந்தாங்கன்னா அவங்க வந்து மற்ற செயல்களில் வந்து அதிக ஈடுபாடு கொடுக்க மாட்டாங்க, இதற்குத்தான் முக்கியத்துவம் கொடுப்பார்கள். ஆனா நாமன்னு சொல்றதை விட நான் அப்படிதான் போட்டுக்கணும். ஏன்னா மற்றவர்களை வந்து நம்ம சொல்லக்கூடாது. இதுக்கு ஒரு அரை மணி நேரம் தான் ஒதுக்குறோம். ஆனா மீதி இருக்கிற டைம் ஃபுல்லா வந்து மற்ற புவி உலகத்துக்கு உழைக்கிறோம், ஒதுக்கி வேலை செய்யறோம். இது என்ன பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமா வயது ஏற ஏற இதனுடைய தன்மை கூடியும் மற்ற புற உலகத்தினுடைய புவி உலகத்தினுடைய இந்த மாய உலகத்தினுடைய தன்மை வந்து குறைக்க வேண்டும். அப்படி குறைச்சா நமக்கு வந்து இறைவனுடைய திருவடி வந்து நிச்சயம் உண்டு. இந்த பாடல்ல அந்த யகாரமாக விளங்கக்கூடிய யா என்ற எழுத்து, இந்த யா என்ற எழுத்துக்கு முன்னாடி யாரு பின்னாடி யாரு, முன்னாடி வந்து சிவன் பின்னாடி வந்து சக்தி, இல்ல நாம வந்து முன்னாடி வந்து சக்தி பின்னாடி வந்து சிவனை போட்டுக்கலாம். அதனால்தான் சரவணைய தளத்துல கொடுத்திருக்காங்க, சிவனுமாய் சக்தியுமாய் விளங்கக்கூடிய நடுநாயகமாக விளங்கக்கூடிய அந்த யா என்ற எழுத்தினுடைய தன்மையை நாம உணரணும். எல்லாருடைய உயிர்களிலும் எல்லா ஜீவராசிகளிலும் சிவனும் சக்தியும் இருக்கிறாங்க. அந்த யா என்ற எழுத்து தான் நம்மளை இயக்கி கொண்டிருக்கிறது. சிவனையும் சக்தியும் உணராத அளவுக்கு நீங்க எப்படி இருக்கணுமோ அந்த யா என்ற எழுத்தினுடைய சூட்சமும் அப்படி என்னன்னா அந்த மனம் என்ற சந்திரன் இயக்கி கொண்டிருக்கிறான், அதன்படி நாம ஓடிக்கொண்டிருக்கிறோம். அந்த மனதை வந்து கட்டி ஆளக்கூடிய அந்த யகாரத்தை அந்த தன்மையை நாம ஆள தெரிந்து கொண்டால் அதை அடக்கி ஆளக்கூடிய தன்மையை நம்மளால் உணர்ந்து அதன் முடி இருக்கணும்னா இந்த பஞ்சாசர மந்திரத்தை இடது பக்கமாக இருக்கக்கூடிய சக்தியும் வலது பக்கமாக இருக்கக்கூடிய சிவனையும் நம்ம எளிமையாக உணரலாம். அது நம்முள்ளே இருக்கின்றது. அப்ப நம்மளை யார் ஆட்டி வைக்கிறாங்கன்னா அந்த நடுநாயகமாக விளங்கக்கூடிய யா என்ற எழுத்து தான் ஆட்டி வைக்குதுன்னு சொல்லிட்டு இந்த பாடல் மூலியமாக நான் உணர்ந்த கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றிங்க ஐயா. நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. வாருங்கள் ஐயா கிருத்திகா அம்மா, வணக்கம். நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நண்பர்கள் அருமையா விளக்கம் சொல்லியாச்சு. நமக்கு தெளிவான ஒரு பார்வை கிடைச்சாச்சு. இந்த இடத்துல இதுக்கு மேல ஆட் பண்றதுக்கு எதுவுமே இல்லை. என்னுடைய தெளிவுக்காக ஒரு தடவை வாசிச்சுக்கிறேன். பரமாய அஞ்செழுத்துள் நடுவாக அப்படின்றது. இதுல ரொம்ப அழகா விளக்கம் பார்த்தாச்சு. அதனால இதுல திருப்பி பார்க்கறதுக்கு எதுவும் இல்லை. என்ன சொல்றாங்கன்னா,
பரமாய 5 எழுத்துள் நடுவாக அப்படின்னா இந்த 5 எழுத்துக்களுக்குள் நடுவாக. இந்த பரமாய அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். அப்புறம் பரமாய நவ சிம பார்க்கில் மவ எனசி அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த 5 எழுத்தையும் சொல்லியாச்சு. ஆனா முன்னாடி பார்க்கும்போது நவ சிம அப்படின்னு அந்த 4 எழுத்தை தான் சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த ஒரு எழுத்துக்குள்ள ஆகல, அது வந்து ய. அந்த அந்த யாவை வந்து ஃபில் பண்ணல. ஆனா அடுத்தாப்புல ஆட் ஆகுது. பரமாய நவ சிம பார்க்கில் மவய நசி அப்படின்னா அந்த இடத்துல அந்த யாவை வந்து ஆட் பண்றாங்க. அதற்கு பிறகு என்ன சொல்றாங்க, பரமாயா அப்படின்னு ஒரு சில பிரதியில இருக்கு, ஒரு சில பிரதியில பரகாய அப்படின்னு இருக்கு. இப்ப நம்ம ஃபாலோ பண்றதுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் சொல்லியிருக்கேன்ல, நான் பழைய பிரதிகள் எங்கிட்ட இருக்கு, அந்த ரொம்ப பழைய ஒரிஜினல் பிரதி இருக்கு அப்படின்னு. அந்த பிரதியில பார்க்கும்போது பரமாய தான் இருக்கு, பரகாய அப்படின்னு இல்ல. ஆனா ஒரு சில பிரதியில நான் வந்து பெரிதும் மதிக்கக்கூடிய ஒரு சில நம்ம வரதராஜன் ஐயா உரையில வந்து பரகாய அப்படின்னு இருக்கு. இது வேறு விதமான ஒரு புரிதலை தரும். அப்போ என்ன சொல்றாங்க, பரகாய ஸ்திய நம வாம் பரத்தோதில் அப்படிங்கிறாங்க. அப்ப அது எங்கனம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் பரமாய வாசி மய நம வாசி மய நமாய் நின்றே அப்படின்றாங்க. அப்போ எங்கனம் இந்த இந்த ஆகாயத்தின் கூறானது இந்த ஆன்மாவோடு இயைந்து விஷயத்தை செய்கிறது. இது வந்து ரொம்ப எளிதான ஒரு பாடல் மாதிரி இருக்கும். ஆனா மிகுந்த சிக்கலான பாடல் இது. இந்த பாடலை வந்து நம்ம எத்தனை தடவை எத்தனை விதமா வேணாலும் நம்மளால இதற்கு பொருள் சொல்ல முடியும். ஒரு ஒரு முறை வாசிக்கும் போது நான் வந்து உண்மையிலேயே இந்த இந்த தந்திரத்தையே நான் நிறைய முறை வாசிச்சிருக்கேன். நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஏற்கனவே. நான் வந்து எப்பவுமே வாசிட்டே தான் இருப்பேன். அந்த திருமந்திரம் ஒரு முறை வாசிச்சு முடிச்சு திருப்பி ஒரு ரவுண்டு. ஏன்னா என்னுடைய ஆசான் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி அவரு வாசிச்சிருக்கிறாரு. கிட்டத்தட்ட 50-60 முறை திருமந்திரத்தை வாசிச்சிருக்கிறாரு. அவருடைய அடிபற்றி நான் வந்து தொடர்ந்து திருமந்திரத்தை வாசிச்சுட்டே இருக்கேன். அப்போ ஒரு முறை வாசிக்கும் போதும் ஒரு புரிதலை வந்து தரக்கூடியது திருமந்திரம். அப்போ அந்த மாதிரி பாருங்க, இந்த இடத்துல ரொம்ப அழகா ஒரு 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 எழுத்து எடுத்துக்கிறாரு. அதை மையமாக வைத்து எங்கனம் சக்கரம் அமைவது அப்படின்னு சொல்றாரு. இத வந்து யா சக்கரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இது இருக்கு, உரைகள் இருக்கு. ஆனா இந்த இடத்துல வந்து இந்த யா என்பதை நம்ம வந்து ஆன்மாவினுடைய குறியீடாக பார்க்கிறோம். அப்படி பார்க்கும் பொழுது இங்க பாருங்க, இந்த மனசுல வச்சுக்கோங்க, யா என்பது ஆன்மாவினுடைய குறியீடு. இப்ப இந்த வார்த்தையை மனசுல வச்சுட்டு நீங்க பாருங்க, பரமாய 5 எழுத்துள் நடுவாக அப்படின்றார். அப்போ நம்ம இந்த ஆன்மா என்பது இறை பரம்பொருளின் துளி, அவருடைய ரெப்ரசன்டேஷன், அவருடைய குறியீடு, அவருடைய துளியின் துளி, இதெல்லாம் நம்ம நிறைய பார்த்திருக்கோம். அப்போ அந்த பரமாய 5 எழுத்து, அப்ப எது அந்த அந்த பஞ்சாட்சரமே அந்த பரத்தினுடைய உரு அப்படிங்கறதெல்லாம் பழைய பாடல்ல முன்னாடி வந்த மந்திரங்கள்ல எல்லாத்துலயுமே சொல்லியிருக்காங்க நமக்கு. அப்போ அத வச்சுக்கோங்க. அடுத்தாப்புலதான் வருது பரமாய நவ சிம பாக்கில் அப்படின்றாங்க. அப்போ மவயனசி. அப்போ அந்த பரத்தோடு, பரம் என்பது இங்கே நாம ஆகாயத்தின் கூற்றாக வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப இந்த மொத்த விஷயமும் எங்க நடக்குது அப்படின்னா, நம்ம இந்த அண்டத்தையும் பிண்டத்தையும் இணைக்கக்கூடிய நடுப்புள்ளியில நடக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம்.
ஏன்னா இந்த பிண்டத்தினுடைய நடுப்புள்ளி அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து எதை சொல்லுவோம் அப்படின்னா இந்த 3 மண்டலங்கள்ல நடுவாக இருக்கக்கூடிய இந்த விசுத்திக்கு கீழும் சுவாதிஷ்டானத்திற்கு மேலும் இருக்கக்கூடிய மண்டலத்தை வந்து நம்ம பார்ப்போம் இல்லைங்களா? அதுதான் நடுமண்டலம் நமக்கு இந்த பிண்டத்துக்கு. ஆனா இந்த அண்டத்தையும் பிண்டத்தையும் இணைக்கக்கூடிய நடுமண்டலம்னு நீங்க பாத்தீங்கன்னா எது அப்படின்னா இந்த யா என்பது அமையக்கூடிய ஆக்ஞாச்சகம். இந்த இடத்துல நீங்க இப்ப யோசிச்சு பாருங்க. இந்த இடம் இந்த 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 ஆக்ஞைக்கு கீழ் ஒரு மண்டலம், இந்த ஆக்ஞையிலிருந்து துவாதசாந்தம் வரை ஒரு மண்டலம், அந்த துவாதசாந்தம் அந்த சகஸ்திர தலம் வரைக்கும் துவாதசாந்தம் தொடக்கூடிய அந்த இடம் வரைக்கும் ஒரு மண்டலம், துவாதசாந்த வெளியிலிருந்து ஒரு மண்டலம் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல துவாதசாந்தம் வந்து இந்த மண்டலத்தினுடைய வாயிலாக இருக்குது. அப்ப இந்த இந்த இடத்துல நம்ம எங்க அந்த யா என்பது அமைகிறது என்றால் ஆக்ஞா சக்கரத்தில் அமையக்கூடியது. அதாவது நெற்றி பொட்டு, நெற்றி புருவ மத்தி, இந்த மாதிரி நம்ம நிறைய சொல்லுவோம். அதனாலதான் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்ப என்ன சொல்றாரு? பரமாய நம சிவபாக்கியம். அப்ப அங்க இருந்து நம்ம அந்த மந்திரத்தை நம்ம வந்து உச்சரிக்கும் பொழுது நடுவாக அப்படிங்கும்போது இந்த அம்பல சக்கரத்துல வந்து இந்த இந்த இடத்துல வந்து இந்த சக்கரத்துல வந்து அவர் யகார மைய சக்கரம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த யகார மைய சக்கரம் எங்கே அமைய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பார்க்கும் பொழுது பரகாய சிய நமவாம் பரத்தோதில் அப்படின்னு சொல்றாரு. அப்ப பரத்தில் ஓத வேண்டும். அப்ப எது பரம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆகாய கூற்றை அணுகக்கூடிய அந்த இடம். அப்ப இந்த உடல்ல எது பரம் அப்படின்னா இந்த ஆன்மா ஆகாயத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய இடம். அப்படி அந்த இடத்துல நம்ம வந்து இந்த 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 மந்திரத்தை வைத்து ஓதும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னாக்கா பரமாய வாசி மய நமவாய் நின்றே அப்படின்னா அப்ப அந்த இடத்துல இந்த இடத்துல வாசி அப்படின்னு நம்மளுடைய மூச்சு காற்றாகவும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தாப்புல சிவாய அப்படிங்கிற அந்த சிவாய நம என்கின்ற அந்த பஞ்சாட்சரத்தின் கூறாகவும் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ அந்த பஞ்சாட்சரத்தின் கூறாக இந்த மூச்சு காற்று மாறும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த மூச்சு காற்று பஞ்சாட்சரத்தை ஏற்கனவே பஞ்சாட்சரத்தை வந்து நம்ம பரத்தினுடைய தொடர்பா பார்த்துட்டோம். அந்த இறை பரம்பொருளின் கூறாக அவரையாகவே நின்று அதுவும் சாதாரணமா இல்ல, சக்தியோடு நின்று இருக்கக்கூடிய ஒரு தன்மையா நம்ம பார்த்துட்டோம். இதெல்லாம் தான் முன்னாடி பாட்டுல எல்லாம் சொல்லிட்டாரு. வரந்தது மந்திரம் பல்லுயிருக்கெல்லாம் வரம் தரு மந்திரம் வாய்த்திட அப்படின்னு சொல்லிட்டாரு. உத்தம நந்தியை எழுப்பக்கூடிய மந்திரம்னு சொல்லிட்டாரு. ஒவ்வியல்பாக ஒளியிற காட்டும் மந்திரம்னு சொல்லிட்டாரு. பவ்வியல்பாக பறந்து நின்றானேன்னு சொல்லிட்டாரு. அப்ப ஒரு விஷயத்திலையும் வந்து அவர் இந்த பஞ்சாட்சரம் வந்து என்ன செய்கிறது, எங்கனம் நிற்கிறது அப்படின்னு சொன்னாரு. இப்ப என்ன சொல்றாரு பாருங்க, பரமாய வாசி மய நமவாய் நின்றதே அப்படின்னு. அப்போ இந்த ஆன்மா இந்த 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 மூச்சு காற்றோடு நிற்கும் பொழுது அது என்ன ஆகுறது அப்படின்னா ஆகாயத்தின் கூற்றை உள்வாங்கி அந்த பரத்தோடு இந்த பஞ்சாட்சரத்தோடு ஒன்றி நிற்கும். அதற்கு எது முக்கியம் அப்படின்னா இந்த ஆன்மா மலங்களற்று எல்லா இடத்துல இருந்தும், ஏன்னா ஆணவ மலம் வந்து ரொம்ப கஷ்டம். கண்மம் மாயையாவது வெளியில வந்துடலாம். எனக்கு மாயை இல்லைன்னு ஒருத்தரால ரொம்ப அழகா சொல்ல முடியும். ஏன்னா மூஞ்சிக்கு நேரம் ஒருத்தர் புகழ்ந்தா கூட இது எதற்காக புகழ்றாங்கிற தெளிவு இருக்கணும். அது வந்து பேரறிவோடு தொடர்புடையது. 6 அறிவுல கொஞ்சம் விளங்கிருச்சு, சரணடைந்துட்டோம்னா மாயையை வென்று விடலாம். அதுல பெரிய விஷயமே இல்லை. அவரோட காலை இருக்க பற்றி கொண்டோம் என்றால் நம்மால் மாயையை வந்து விலக்கி விட முடியும். ஆமா, இது இவங்க புகழதான் செய்யறாங்க, சும்மா புகழ்றாங்க, இல்ல வெட்டிக்கு புகழ்றாங்க, வேலைக்கு புகழ்றாங்க, இல்ல இது 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 குழந்தைகளின் மேலான பற்றா பந்தமா பாசமா ரொம்ப அழகா நம்மளால பிரிச்சு பார்க்க முடியும். இந்த பொருளின் மேல் நமக்கு பற்றா பாசமா பந்தமா ரொம்ப அழகா இந்த தெளிவுகள்லாம் வந்துரும். எப்போ அப்படின்னா அவனுடைய காலை இருக பற்றி கொண்டால் அதெல்லாம் ரொம்ப ஈஸியா கடந்து வந்துடலாங்க. மாயையை கடக்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் இல்ல. அதுக்குதான் சரணாகதி சொல்லி கொடுக்கறது நமக்கு. ஆனா இந்த கண்மம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா அந்த மாயையை கடந்து வந்துட்டோம்னா கண்மம் வராது. ஏன்னா கண்மம்ங்கிறது மாயையோட தொடர்புடையது. நான் செய்யலன்னா யாரும் செய்ய முடியாது அப்படிலாம் இல்ல. அந்த வேலை நடக்கணும்னா யார் வேணா பண்ணுவாங்க, அவ்வளவுதான் விஷயம். இன்னைக்கு நீ பண்ணணும், அதை மாத்திரம் புரிஞ்சுக்கோ. நீ பண்ணு,
அப்படின்னு சொல்லிட்டோம்னா அந்த கன்மம் போயிடுங்க. அந்த கன்மத்தையும் அழகா வெளியில கொண்டு வந்துடலாம். ஆனா இந்த ஆணவம்ங்கிற மலம் இருக்கு பாருங்களேன், அதை வெளியில கொண்டு வரவே முடியாது. ஏன்னா அதுதான் ஆன்மாவை அழுத்தி பிடிக்கக்கூடியது. என்ன பண்ணாலும் எடுக்க முடியாது. இந்த இந்த இப்ப சொல்றோம் பாத்தீங்களா, சரணடைந்துட்டேன், நான் மாயையை வென்று விட்டேன் அப்படிங்கிறதே ஒரு மலம் தான். என்னால் கன்மத்தை மீற முடியும் அப்படிங்கிறதே ஒரு மலம் தான். அப்ப இந்த இந்த என்ன மலம்னா ஆணவ மலம். என்னால் செய்ய முடியும், ஏன் நான் இறையை பற்றி கொள்கிறேன். மண்ணாங்கட்டி கிடையவே கிடையாது. அந்த இறை தான் நம்மை பற்றி கொள்ள வேண்டும். அதற்கு உண்டான தகுதியை நாம் பெற வேண்டும். அவ்வளவுதான் விஷயம். அப்ப இந்த ஆணவ மலத்தை அழிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரியான ஒரு ஒரு இதுக்கு சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. நிறைய எடுத்துக்காட்டுகள் இருக்கு நம்மளுடைய புராணங்கள்ல, இதிகாசங்கள்ல. அதெல்லாம் சொல்றதுக்கு இப்ப டைம் இல்ல நமக்கு. ஆனா அந்த மாதிரி ஆணவ மலத்தை கடப்பதற்கு மிக மிக கடினமான ஒரு சூழல் அமையும். அந்த சூழலை நமக்கு எளிதாக்கி தருவது இந்த பஞ்சாட்சரம். அப்படி ஆணவ மலம் கடந்த ஆன்மாவை நாம் பரத்தின் கூற்றான ஆகாயத்தோடு இணைக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னாக்க, நாமும் பஞ்சாட்சரமாக மாறுவோம். இந்த மூச்சுக்காற்று பஞ்சாட்சரமாக மாறும், இந்த மூச்சுக்காற்று ஆன்மாவாக மாறும், இந்த ஆன்மா பஞ்சாட்சரமாக மாறும். மூணும் ஒன்னாயிடுங்க, அவ்வளவுதான். அப்புறம் அதற்கு பிறகு நாம் அவனின் கூற்றாக மாற முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. இத இந்த மந்திரங்களின் மூலமாக எங்கனம் பெற முடியும், எங்கனம் இதை தாண்ட முடியும், இதை மிக மிக கடுமையான சூழலான இந்த ஆணவ மலத்தை எங்கனம் தாண்ட முடியும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு 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 எடுத்துக்காட்டா, அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு சூட்சுமமா இந்த பாடலை சொல்றாரு. இதை எப்படி அமைக்கணும், எப்படி அந்த யகார மைய சக்கம் அமையும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம உரையாசிரியர்கள் ரொம்ப அழகா சொல்லி கொடுத்திருக்காங்க. அந்த படம் இன்னைக்கு நம்மளுடைய இதுல இருக்கான்னு எனக்கு தெரியல. இல்ல அவர் போடல போல இருக்கு. நான் என்னுடைய குறிப்புகள்ல இருந்து நான் இந்த குரூப்ல அந்த படத்தை போடுறேன். இதுவும் நம்ம இத பாத்தீங்கன்னா நம்ம திருவம்பல சக்கரம் அப்படின்னு நம்ம பட்டமா பார்த்தோம். இத நம்ம ஸ்ரீ சக்கரத்தினுடைய ஒரு இன்னொரு உரு மாதிரி இருக்கும். பாக்குறதுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கும். ஒரு சிலர்கிட்ட இந்த உரையும் இருக்கலாம், பாத்துக்கங்க. அப்போ இந்த படம் இருக்கலாம். உரை நான் உணர்ந்தது. பட் இந்த படம் நமக்கு உதவி செய்யும். அந்த புறச்சக்கரமாக எங்கனம் வழிபடுவது அப்படிங்கிறத, இந்த புறச்சக்கரத்தை எங்கனம் அகத்துள் கொண்டு வருவது அப்படிங்கிறது தான் நான் சொன்னது. சோ இந்த 2 விஷயத்தையும் உணர்த்திய திருமூலர் பிரானை நமஸ்கரித்து எல்லோருக்கும் இது உள்ளே சென்று அமைய வேண்டும், அமர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றிங்க. நன்றிங்கம்மா. களிமறுத்தான் அப்படிம்பாங்க, அதுதான் ரொம்ப முக்கியமானது. அதை ரொம்ப அழகாக எடுத்து உரைத்தீர்கள். மிக்க நன்றிங்கம்மா. அர்த்தனர் ஐயா வணக்கம். சார் வணக்கம். வேற யாராவது சொல்றாங்களா இல்ல கேக்குறாங்களா? கேட்டுட்டோம்னா இன்றைக்கான ஓதுதலோட சபை நிறைவடையும். சரி, நன்றி. இந்த அக்ஷரம் அப்படிங்கிறதுக்கு எழுத்து அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. அதே நேரத்துல அக்ஷரம் அப்படின்னா அழிவு இல்லாதது அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. இது எங்க கிடைக்கும் அப்படின்னா, நம்ம யூடியூப்ல அகர முதல என உரை செய் 51 அக்ஷரம் அப்படின்னு ஒரு திருப்புகளுக்கு விளக்கம் சொல்லியிருக்காங்க. சின்மய சர்வேஸ்வரம் அப்படிங்கிற ஒரு சேனல்ல. அதுல கேட்டீங்கன்னா அதுல அக்ஷரம் அப்படிங்கிறதுக்கு அழிவு இல்லாதது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது திருப்புகள் அகர முதல என உரை செய் 51 அக்ஷரமும் அகில கலைகளும் வெகுவிதம் கொண்ட தத்துவமும் அபரிமித சுருதிகளும் அடையும் தனிப்பொருள் எப்பொருளும் ஆய அப்படின்னு அது தொடங்குது. நானும் ரத்னாசாரி இப்பதான் அதை படிச்சுக்கிட்டே இருக்கோம். அதனால அது நீங்க அந்த இடத்த கேட்டீங்கன்னா அக்ஷரம் அப்படின்னா அழிவு இல்லாதது அப்படின்னு ஒரு பொருள் அதுல கொடுத்துருக்காங்க. அது மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அதனால இன்றைக்கான பாடல் அபிராமி அந்தாதியோட அபிராமி அந்தாதியோட 6வது பாடல். சென்னியது உன் பொன் திருவடி தாமரை, சென்னியது உன் பொன் திருவடி தாமரை,
சிந்தையுள்ளே மன்னியது உன் திருமந்திரம் தாமரை திருமந்திரம் சென்னியது உன் பொன் திருவடி தாமரை சிந்தையுள்ளே மன்னியது உன் திருமந்திரம் சிந்துர வண்ண பெண்ணே சிந்துர வண்ண பெண்ணே முன்னியனின் அடியாருடன் கூடி பெண்ணே முன்னிய உன் அடியாருடன் கூடி கேள்வி ஞானத்தில் உன் அடியாருடன் கூடி முறை முறையே பண்ணியது என்றும் உந்தன் பரமாகம பத்ததியே. சிவா திருச்சிற்றம்பலம். நன்றி. நன்றிங்க ஐயா. வந்த மையன்பர்களை வணங்கி மகிழ்கின்றேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம் சிந்திப்போம். தலம் நிறைவேறுகின்றது.